எல்லோருக்கும் வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். நடிகரும் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவருமான திரு கமலஹாசன் அவர்கள் அவருடைய மக்கள் நீதி மய்ய கட்சியின் 8வது ஆண்டு துவக்க விழாவை ஆழ்வார்பேட்டையில் அவருடைய தொண்டர்களுடன் கொண்டாடினார். அவருடைய தொண்டர்களுடன் என்ன பேசினாருங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நான் என்னை பற்றி சொல்லும்போது பலர் வேண்டியவர்களும் விமர்சகர்களும் எதிர்கட்சிக்காரர்களும் சொல்லுது, தோத்து போன அரசியல் பேசுறாரு விடியான்றது அப்படின்பாங்க. நான் எப்படி தோத்து போனேன் என்பதை நான் உணர்கிறேன் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் 20 வருடத்துக்கு குறைந்தபட்சம் 20 வருடங்களுக்கு முன்பாக அரசியலுக்கு வந்திருக்க வேண்டும். அது வர தவறினேன் என்பதுதான் எனக்கு தோல்வியாகப்படுகிறது. அப்படி வந்திருந்தால் இன்று நான் நின்று பேசிக் கொண்டிருக்கும் வார்த்தைகளும். திரு கமல் அவர்களே, நீங்க என்ன சொல்றீங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்திருந்தா ஜெயிச்சிருப்பேன்னு சொல்றீங்க. அப்படி இல்லை, நீங்க நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நின்று இருக்கணும், மக்களுக்காக குரல் கொடுத்துருக்கணும். மக்களுக்காக நீங்கள் பணம்லாம் செலவு பண்ண தேவையில்லை. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது நீங்கள் வந்து நின்று இருந்தீங்கன்னா மக்களுடைய மனசில் நீங்கள் இருந்திருப்பீங்க. நீங்கள் அரசியலுக்கு வரும்போது உங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்க ஜெயிக்க வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் பட வாய்ப்பெல்லாம் போன பிறகு மக்களுக்காக எந்த குரலும் கொடுத்த மாதிரி தெரியல. பட வாய்ப்பெல்லாம் போன பிறகு வந்ததுனால மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடலை. அதனால் நீங்கள் அரசியலில் தோத்துட்டீங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது இதுல ஒன்று விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு நிறைய ரசிகர்கள் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் என்னுடனேயே சேர்ந்து இருக்கிறார்கள், இந்த கூட்டத்திலேயே இருக்கிறார்கள். ஆனால் என் அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டது, ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு. கமல் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறுன்னு சொல்கிறாரு. இதை சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கமல் அவர்கள் விஜய்க்கு தான் இதை சொல்கிறாரு, இதை விஜய் புரிஞ்சுக்கணும். அவருக்கு வந்த கூட்டம்லாம் ரசிகர்கள் கூட்டம், அவங்கெல்லாம் ஓட்டு போட்டு விஜய் ஜெயிக்க வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கமல் அவர்கள் வந்து விஜய்க்காக சொல்லலை, அவருக்காக தான் அவர் சொல்கிறாரு. ஏன்னா கமல் சொல்கிறது வந்து விஜய்க்கு பொருந்தாது. கமல் அவர்கள் அவருடைய மார்க்கெட்லாம் போனதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தார். விஜய் அப்படி இல்லை. அவருக்கு இப்போவும் நம்பர் 1 ஹீரோவாக தான் இருக்கார். அவர் அரசியலுக்கு வரும்போதும் நம்பர் 1 ஹீரோவாக இருந்து தான் வந்துட்டுருக்காரு. அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பல நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காரு. மக்களுக்காக குரல் கொடுத்துருக்காரு. மாணவர்களுக்கு பல நல்ல உதவியெல்லாம் செஞ்சுருக்காரு. அதனால் கமல் வேறு, விஜய் வேறு. கமல் சொல்கிறது விஜய்க்கு பொருந்தாது. கண்டிப்பாக மக்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டு அரசியலில் அவரை வெற்றி பெற செய்வாங்க. இந்த வருடம் நமது குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்கப் போகிறது. அடுத்த வருடம் உங்கள் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கப் போகிறது. திரு கமல் அவர்களே, இந்த வருஷம் பாராளுமன்றத்தில் உங்களுடைய குரல் ஒலிக்கப் போவதா சொல்றீங்களே, பாராளுமன்ற இடைத்தேர்தல் எங்கேயாவது நடக்க போகுதா? அங்கே நீங்கள் வேட்பாளராக போட்டியிட போறீங்களா? எப்படி உங்களுடைய குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்கும்? ஓ, ராஜ்யசபாவை சொல்கிறீங்களா? ராஜ்யசபாவில் நீங்கள் மக்களுக்காக பேசுவீங்களா? இல்லை உங்களை ராஜ்யசபாவுக்கு அனுப்புனாங்களே அவங்க சொல்கிறத தான் அங்கே போய் பேச போகிறீங்களா? திரு கமல் அவர்களே, நீங்கள் எதிர்த்த ஒருத்தர் கூடவே நீங்கள் போய் கூட்டணி வச்சுக்கிட்டீங்களே, இது உங்கள் மனசாட்சியை உறுத்தலையா? இப்போ புரியுதா நீங்கள் அரசியலுக்கு வந்தது மக்களுக்காக இல்லை, உங்களுடைய சுயநலத்துக்காக தான்னு? அதனால தான் மக்கள் உங்களை தோற்கடிச்சாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.